OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். மெர்சல் விஜய் கதாநாயகன் நடிச்சு அட்லி டைரக்ட் பண்ண படம். அதில் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது விஜய் 2 பேரும் பிரிஞ்சு வாலிப வயதுக்கு வந்த பிறகு சிறிதும் எதிர்பாராமல் 2 பேரும் சந்தித்து தாங்கள் 2 பேரும் சகோதரர்கள் அப்படின்றத உணர்ந்து தங்களுடைய பெற்றோர்களுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மனிதன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி பழிக்கு பழி வாங்குறது. அப்போ இதான கதை. அந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு அருமையான கதையாக இருக்கு, எக்ஸ்ட்ரானரியான மேட்டராக இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்கள. ஆனால் அந்த படம் இருந்த கதை இருக்குல்ல, அந்த படத்தில் இருக்கக்கூடிய கதை இருக்குல்ல, அதை வந்து இதே கதையை வச்சு தமிழில் நிறைய படம் வந்திருக்குங்க. குறிப்பாக நான் சொல்கிறதா இருந்தால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த குடியிருந்த கோயில் அந்த படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து 100 நாட்கள் ஓடிய திரைப்படம். 1968ஆம் ஆண்டு திரைக்கு வந்து தமிழ் பட உலகில் மிகப்பெரிய சாதனையை புரிந்த திரைப்படம். எம்ஜிஆர் வந்து டூயல் ரோல், இரட்டை வேடங்களில் நடித்தார். அதில் வந்து சரவணா ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரித்தது. GN வேலுமணின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசனை வச்சு பாகப்பிரிவினை படத்தை எடுத்த தயாரிப்பாளர். அவர் பேசிக்காக சினிமாவில் வந்து காஸ்டியூமராக இருந்தவர். காஸ்டியூமராக இருந்தவரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் தயாரிப்பாளராக உயர்த்தி விட்டார் வாழ்க்கையில். அதற்கு பிறகு எம்ஜிஆர் வச்சு கூட அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் குடியிருந்த கோயில். அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் K. சங்கர். எம்ஜிஆர் சிவாஜி 2 பேரும் வச்சு நிறைய வெற்றி படங்களை இயக்கிய K. சங்கர் அவர் டைரக்ட் பண்ண படம் தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன் மூவி அந்த திரைப்படத்தில் கையாளப்பட்டிருந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த படம் கூட ஸ்ட்ரெயிட் தமிழ் படம் கிடையாது, அது ஒரு ஹிந்தி படத்தினுடைய ரீமேக்கு. இந்தியில் வந்து சைனா டவுன் அப்படின்ற பேரில் வந்து பெரிய ஹிட்டான மூவி. அந்த படத்தினுடைய ரைட்ஸை வாங்கி தான் தமிழில் வந்து ரீமேக் பண்ணாங்க. தமிழில் வந்து ஸ்க்ரீன் பிளே டைலாக் வந்து அப்போ சொர்ணம்னு சொல்லிட்டு வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. அவர் தான் அதுக்கு வந்து டைலாக் எழுதினார் அப்படின்னு வச்சுங்க. இந்த இடத்துல இன்னொரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறாங்க, ஏன்னா ஒன்று சொல்லும் போது அப்படி அடுத்தடுத்து என் ஞாபகத்தில் வர மேட்டர்லாம் சொல்லிடுறேன். நாளை நமதேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் நடித்த ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் இதே கதை தான். பிரதர்ஸ் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது பிரிஞ்சுட்டு போய் வாலிப இதுக்கு வந்த பிறகு குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்றது அப்படின்னு. அது வந்து யாதவன் கி பாராத்துன்னு சொல்லிட்டு ஹிந்தி படம். ஹிந்தி படத்தில் அதே கதை தான். அப்புறம் சிவாஜி சார் ஆக்ட் பண்ணி திரிசூலம் படம் அதே கதை தான். இளம் வயதில் வந்து பிரிஞ்சுட்டு வாலிப வயதுக்கு வந்த பிறகு எல்லாரும் ஒன்று சேர்றது. அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் மேட்டர்களை எடுத்து அநேகமாக என் கணிப்பு அது இந்தியா இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, கன்னடமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் இந்த திரைப்படங்கள் எல்லாமே மகத்தான வெற்றியை பெற்றிருக்கின்றன. அதுக்கு காரணம் என்னென்னா ஆக்ஷன், ஃபேமிலி சென்டிமெண்ட்டு எல்லாம் கலந்து அந்த கதைகளில் சம்பவங்கள் இருந்ததுனால எல்லா படங்களும் ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மெர்சல் படத்தினுடைய ஒரிஜினல் இருக்குல்ல, அந்த ஏன்னா அட்லியை பொறுத்தளவில் அவர் ஒன்றும் பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது கிடையாது. அது ஒரு இங்கிலீஷ் படத்தை போய் ஹாலிவுட் படத்தெலாம் தேடி பிடிச்சி, இல்லாட்டினா ஹிந்தி படத்தை தேடி பிடிச்சி அப்படின்றதான் கிடையாது. நம்ம தமிழ் படத்துல இருந்தே அவர் வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் ஏதாவது இருக்கான்னு சொன்னால் அதுலேருந்து அப்படியே கதையை எடுத்து அவர் அப்படியே பண்ணிக்கிடுவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி குடியிருந்த கோயில் கதையவே அப்படியே கொஞ்சம் மாற்றி வச்சு அப்படியே பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவருடைய டெக்னிக் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ தெரி படத்தை வந்து விஜயகாந்த் கதை நடித்த ரச்சக இது இல்லையா, அந்த படம் சத்திரியன் படத்துல இருந்து பண்ணலையா அந்த பேட்டர்னில் அப்படின்னு சொன்ன. குடியிருந்த கோயில் படத்தை பொறுத்தளவில் எம்ஜிஆர் வந்து டூயல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டேன்ல. யங் ஏஜாக இருக்கும்போது ஆக்சுவலாக அவங்க அப்பாவை வந்து ராமநாதன் அப்படின்னு ஒரு கேரக்டர், அது வந்து SV ராமதாஸ் நடிச்சிருந்தார். அம்மா வந்து பண்டிரிபாய். SV ராமதாஸை நாகப்பன் அப்படின்னு ஒரு கேரக்டர், அது MN நம்பியார். அவர் வந்து சில சதி திட்டங்கள் தீர்த்து கட்டிடுவார் பசங்களை, சின்ன பசங்களாக இருக்கும்போதே. அவங்க அம்மா வந்து பசங்களை வந்து வேற எங்கேயாவது கூப்பிட்டு போய் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது, ட்ரெயினில் கூப்பிட்டு போகும்போது அப்படியே 2 கதாபாத்திரம், அண்ணன் தம்பி 2 பேர், சேகர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம், ஆனந்த்னு ஒரு கதாபாத்திரம். அப்படின்னு அந்த சேகர் கதாபாத்திரத்தை இறங்கி அப்படியே தண்ணி பிடிச்சிட்டு வர்றேன் அப்படின்ட்டு போனது வந்து அதுக்குள்ளே ட்ரெயின் கிளம்பி போயிடும். அதனால் அம்மா சகோதரன் 2 பேருக்கு வந்து அந்த சேகர்ன்ற அந்த சின்ன பையன் வந்து பிரிய வேண்டிய சூழ்நிலை ஆகிரும். அது பிறகு சேகர் வந்து அந்த நாகப்பன் அதே கேரக்டர், அந்த வில்லன் கேரக்டரில் அவன் வந்து அடாப்ட் பண்ணி அதை வந்து வளர்த்து அப்படிங்கும்போது அவனுடைய ஒரு வில்லன் கெட்டவன்கிட்ட வந்து வளர்ந்தா அவன் எப்படி அந்த பையன் இப்படி கெட்டவனாக தானே வளருவான். காலப்போக்கில் அது வளர்ந்து அது ஒரு எம்ஜிஆர்,
அம்மாட்ட வளரக்கூடியது ஒரு எம்ஜிஆர். அந்த கெட்டவன்ட்ட வந்து நாகப்பன்ட்ட நம்பியார்கிட்ட வளரக்கூடிய எம்ஜிஆர் வந்து சேகர். அங்கே வந்து ஆனந்த் வந்து அம்மாட்ட பன்னீர் பாய்கிட்ட வளரக்கூடிய பையன் நல்ல அது அவன் வந்து ஒரு அந்த கேரக்டர் வாலிபுக்கு வந்தோடனே எம்ஜிஆர் ரெண்டுமே எம்ஜிஆர் தான். இப்போ கிளப் டான்ஸர் அப்படி என்னை தெரியுமா இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்களா? அது வந்து அந்த கிளப் டான்ஸ் ஆகும்போது எம்ஜிஆர் கேரக்டர் பாடுவதை போல அமைந்த அந்த பாடல். அது வந்து கிட்டத்தட்ட வாலி எழுதி மிகப்பெரிய சூப்பர் ஹிட்டு பாட்டு. அதை எம்ஜிஆர் வந்து என்ன எக்ஸ்ட்ரானரியாக அதில் நடிச்சிருந்தாருன்றதெல்லாம் தெரியும் இல்லையா? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாறுபட்ட ஒரு கெட்டப்பில் வந்து கெட்டவன் அப்படின்ற இதில் வந்து வரக்கூடிய அந்த சேகர் கதாபாத்திரம் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்பியார் கூட சேர்ந்துட்டு பண்ண வேண்டிய நிலை உண்டாகுது அப்படின்றதான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன ஆகும், மிடில் ஆஃப் த மூவியில் 2 கேரக்டரும் சந்திச்சு அண்ணன் தம்பின்றதை ஒருத்தர் புரிஞ்சு நம்ம அப்பாவுடைய மரணத்துக்கு காரணமே இந்த நாகப்பன் தான் அப்படின்றது தெரிஞ்சு அது பிறகு அவங்க அம்மாவை கூட கடத்தி கொண்டு போய் வழக்கமாக எம்ஜிஆர் கூட எல்லா படங்கள்லையும் வர மாதிரி ஒரு மேட்ரு வரும். அப்படி ஒரு எங்கேயாவது ஒரு பாலடைஞ்சு போன ஒரு இடத்துல கொண்டு போய் வளையத்தில் தொங்க விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு அம்மாவையும் காப்பாற்றி அந்த தந்தையினுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கெட்ட மனிதனை நம்பியாரை வந்து 2 சகோதரர்களும் எப்படி வந்து இணைந்து தீர்த்து கட்டுறாங்க, தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பேட்டர்னில் ஒரு மேட்ரு வச்சுங்களேன். அது அந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் ஓடின படம். இப்போ 1968 அப்படின்னு வரும்போது இப்போ நான்லாம் வந்து அப்போ அந்த டைமில் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்த நேரம் மதுரையில் இந்த திரைப்படத்தை வந்து அது எப்படின்னா அந்த காலத்தில் வந்து கட் அவுட்டுன்னு இப்போ இருக்குல்ல, அந்த கட் அவுட் வந்து எம்ஜிஆருக்கு அந்த டுயல் ரோல் 2 எம்ஜிஆருக்கும் வந்து அந்த சேகர் ஆனந்த் அப்படின்ற அந்த 2 கதாபாத்திரங்களுக்கும் 2 எம்ஜிஆர் ஸ்டாண்டிங் ஃபிகராக வந்து கட் அவுட் வந்து மதுரை பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி வச்சுருந்தப்போம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அண்ணாந்து பார்த்துருப்போம். ஏன்னா அந்த கட் அவுட் வைக்கிறதுன்றது அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே கிடையாது. அப்படியே சின்னதாக ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் மிகப்பெரிய உயரத்தில் 2 எம்ஜிஆர் அப்படி வந்து அதெல்லாம் அந்த காலத்தில் பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு மேட்ரு. இந்த கட் அவுட்டை பார்த்துட்டு எல்லாரும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு கிடப்பாங்க அந்த காலத்தில். அப்படி ஒரு மேட்ரு வச்சுக்கணும். அதுக்கு பிறகு நிறைய படங்களுக்கு கட் அவுட் வச்சு அப்படின்றதெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. பர்டிகுலர்லி குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்கு அந்த எம்ஜிஆருடைய இரட்டை வேடங்களை வச்சு கட் அவுட் வச்சு அந்த மதுரை பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி இருக்கும்போது பேருந்தில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, சாலையில் நடந்து போகிறவங்க எல்லாரும் அண்ணாந்த அந்த கட் அவுட்டுகளை பார்த்து அப்படின்ற மாதிரி இருக்கும். அது பெரிய லெவலில் ஒரு எதிர்பார்ப்பாக அந்த காலத்தில் கிரியேட் பண்ணி விட்டுச்சு. படம் திரைக்கு வந்து 100 நாட்களை தாண்டி ரொம்ப சர்வசாதாரணமாக படம் ஓடிச்சு. நானே அந்த திரைப்படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு படத்தினுடைய காட்சிகள் இருக்குல்ல, ஒரு ஆக்ஷன் ஃபில்மு எந்த அளவுக்கு வந்து விறுவிறுப்பாகவும் டெம்போவாக பண்ணப்படணும் அப்படின்றதுக்கு சரியான உதாரணம் குடியிருந்த கோயில். அது கிட்டத்தட்ட அண்டர் கரண்ட் வந்து ஒரு சென்டிமெண்ட்னு வச்சுட்டாங்களே. அப்பாவுடைய மரணத்திற்கு காரணமாக அம்மா வந்து எந்த அளவுக்கு சஃபர் ஆகி கஷ்டப்பட்டு இவங்களை வளர்த்து அப்படி இப்படின்னு அந்த பேட்டர்ன்ல எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கல்ல. அதனால இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட்டு, ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், ஃபைட்டு கீட்டு இந்த சமாச்சாரங்கள் எல்லாமே இது போக வந்து 2 எம்ஜிஆர் இருக்கும்போது 2 எம்ஜிஆருக்கும் ஜோடி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அது பிறகு அந்த சேகர் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு அவருக்கு ஜோடி வந்து ஆஷா அப்படின்றது வந்து ராஜஸ்ரீ அவங்க ஜோடி. இதில் வந்து ஜெயான்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஆனந்த் கதாபாத்திரத்துக்கு ஜோடி. அது ஜெயலலிதா நடிச்சிருந்தாங்க. அப்போ 2 கதாநாயகிகள் வேறு. அப்போ 2 கதாநாயகிகள் போது 2 கதாநாயகி 2 எம்ஜிஆர் கூட வந்துக்கிட்டு டூயட்டு இந்த சமாச்சாரங்கள்லாம் சர்வசாதாரணமாக இருக்கும்ல அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்படி வரும்போது அப்போ அதில் நல்லா பார்த்தீங்கன்னா நான் யார் நான் யார் நான் யார் நாளும் தெரிந்தவர் யாரோ அப்படின்னு ஒரு பாட்டுக்குள்ள அது வந்து புலமைப்பித்தன் எழுதிய பாட்டு. புலமைப்பித்தன் எழுதிய முதல் பாட்டு அப்படின்னு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்த புலமைப்பித்தனை எம்ஜிஆர் சொல்லி இந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி புலமைப்பித்தன் இந்த பாட்டை எழுதி இந்த பாட்டு எந்த அளவிற்கு இலக்கிய தரத்துடன் இருந்தது அப்படின்றத வந்து இந்த பாட்டை கேட்கும்போதே உங்களுக்கே தெரியும். புலமைப்பித்தன் எந்த அளவுக்கு மிக அருமையான வார்த்தைகளை போட்டு இந்த பாட்டை எழுதியிருக்காரு அப்படின்றத வந்து உங்களாலேயே உணர முடியும். அதுக்கப்புறம் அதே திரைப்படத்தில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது தானே சுகம் சுகம் சுகம். எம்ஜிஆர் என்ன எக்ஸ்ட்ரானரியா அந்த பாங்க்ரா டான்ஸ் அப்படின்னு பாருங்க. அந்த டான்ஸை வந்து என்ன எக்ஸ்ட்ரானரியா எம்ஜிஆர் அடிப்பாரு. எல் விஜயலட்சுமி அந்த காலத்தில் ஜெய்சங்கர் கூட எல்லாம் நிறைய படத்தில் கதாநாயகி நடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த எல் விஜயலட்சுமி வந்து கேமியோ அப்பியரன்ஸ் அந்த சாங் மட்டும் தான் வருவாங்க. எம்ஜிஆரும் எல் விஜயலட்சுமியும் அந்த பாங்க்ரா டான்ஸ் ஆடுற மாதிரி. எல் விஜயலட்சுமி வந்து ப்ரொஃபஷனலாகவே டான்ஸர். அவங்களுக்கு நல்ல டான்ஸ் எல்லா வகையான பரதநாட்டியத்திலேருந்து எல்லா வகையான வெஸ்டர்ன் டான்ஸ்லேருந்து எல்லாமே தெரியும்.
எம்ஜிஆர் அப்படி இல்லை. எம்ஜிஆர் வந்து சினிமாவுக்காக டான்ஸ் மாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை பிக்கப் பண்ணி அதுபடி ஆடி காமிச்சு அப்படின்றது தான். ப்ரொஃபஷ்னலி ஹீ இஸ் நாட் ஏ டான்ஸர். பட் அவங்க வந்து எல்விஜி லட்சுமி ஒரு பக்கா டான்ஸர். அப்படி வரும்போது எம்ஜிஆர் அந்த ஒரு பாட்டுக்காக மட்டும் 1 மாதம் ரிஹர்சல் பண்ணியிருக்காங்க. 1 மந்த் எம்ஜிஆர் ரிஹர்சல் பண்ணி அந்த பாங்க்ரா டான்ஸ் வந்து வட இந்திய காஸ்டியூம்ஸ் கெட்டப், எம்ஜிஆர் அந்த சேட்டு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி ஆடுவார் பாருங்க. இன்னைக்கும் பாருங்க அந்த சாங்கு படமக்கலைன்னா நீங்கள் ஆடுகளுடன் பாடலை கேட்டு அந்த ஒரு சாங்கை யூடியூப்லேயே எங்கேயாவது இருந்துச்சுன்னா பாருங்களேன், என்ன பியூட்டிஃபுல்லாக எம்ஜிஆர் ஆடியிருக்காருன்றது. அந்த எம்ஜிஆருடைய அந்த கெட்டப் இருக்கு பாருங்க, அவருடைய தோற்றம் அதுவும் சரி, அவர் அந்த காலுகளெல்லாம் அப்படி தூக்கி வச்சுட்டு அப்படி ஆடுவார் பாருங்க, என்ன எக்ஸ்ட்ரானரி. உண்மையாகவே நான்லாம் பல நேரங்களில் ஆச்சரியம். இன்னும் சொல்ல போனால் எல்விஜி லட்சுமியே பாராட்டியிருக்காங்க எம்ஜிஆர். நான் வந்து முறைப்படி டான்ஸ் இதெல்லாம் கற்று இப்படிலாம் வந்தவ, நீங்கள் வந்து சினிமாவுக்காக டான்ஸ் மாஸ்டர் என்ன சொல்லி தராங்களோ அதை கேட்டுட்டு அப்படியே அதை பிக்கப் பண்ணி அப்படி டான்ஸ் ஆடி அப்படின்றது தான். ப்ரொஃபஷ்னலி ஏன் மாதிரி பரதநாட்டியம்லாம் கற்றுக்குத்துன்ற மாதிரி அந்த பேட்டர்ன் கிடையாது. நீங்கள் இருந்து கூட நீங்கள் வந்து என்ன எக்ஸ்ட்ரானரியாக டான்ஸ் ஆடிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களே எல்விஜி லட்சுமி நிறைய பாராட்டியிருக்காங்க. அவங்க பத்திரிகை பேட்டிலாம் கூட நிறைய நேரங்கள் சொல்லுவாங்க, இது மாதிரி எம்ஜிஆர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக ஆடினார், நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது, எனக்கு ஈக்குவலாக ரொம்ப ஏவனாக பண்ணியிருப்பார் எம்ஜிஆர். உண்மையாகவே அவருடைய ஸ்டெப்பு, அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். உண்மையாகவே எம்எஸ் விஸ்வநாதன் சார் இசையமைப்பில் இடம்பெற்ற அந்த பாடலுக்கு டிஎம் சௌந்தரராஜன் என்ன எக்ஸ்ட்ரானரியாக பாடியிருப்பார் அப்படின்றது வேறு விஷயம். பி.சி. இஸ்லாம் எந்த அளவுக்கு பாடின்னு சொல்லிட்டு அதை தாண்டி எம்ஜிஆர் வந்து வாயசைச்சு நடிச்சுன்னு இருப்பாங்க. அந்த டான்ஸ் மூமெண்ட் எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த புகழ்பெற்ற அந்த பாடலை எழுதியவர் ஆலங்குடி சோமு, அவர் எழுதின பாட்டு. அது பிறகு இன்னொன்று வந்து ஒரு லேடி சிங்கர் அதில் அறிமுகம் பண்ணாங்க, ரோஷ்னா பேகம் அப்படின்னு சொல்லிட்டு, குங்கும பொட்டின் மங்களம் அப்படின்னு ஒரு பாட்டு. ஆக்சுவலாக அந்த ரோஷ்னா பேகம்லாம் அது பிறகு எங்கே போனாங்கன்னே தெரியல. அந்த காலத்தில் ஒரு பெண் பாடகி, பெண் பாடலாசிரியர் அறிமுகம்னா சும்மா சாதாரண விஷயமா? கவியரசு கண்ணதாசன், வாலி, புலமை புத்தனவங்களாம் எழுதிக்கிட்டு இருந்த காலத்தில் ஆலங்குடி சோமு, மருதகாசி இப்படியெல்லாம் பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெண் பாடலாசிரியரை அறிமுகப்படுத்தி ரோஷ்னா பேகம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு முஸ்லீம் அவங்க, அந்த அம்மா பாட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தொடர்ந்து பாட்டுகள்லாம் எழுதி அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அந்த அம்மா, அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பற்றி டீட்டெயில்ஸே தெரியல அப்படி வச்சுங்களேன். இருந்தால் கூட எம்ஜிஆர் நடித்து 100 நாள் ஓடின ஒரு திரைப்படத்தில் அவங்க பாட்டு எழுதியிருக்காங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது பிறகு இன்னொன்று, துள்ளுவதோ இளமை, இப்போ மறக்க முடியுமா? எப்படிப்பட்ட பாடல், எத்தனை வருஷம்னாலும் அந்த பாட்டை மறக்க முடியுமா? இதுல இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதாவது எவ்வளவு சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் இந்த திரைப்படத்தில் இருந்திருக்குன்னு பாருங்க. இப்போ நான் சொன்ன பாட்டு ஃபுல்லாகவே ஹிட் தானே. இந்த பாட்டை ஃபுல்லாக நீங்கள் கேட்டிருப்பீங்களே, படத்தை பார்த்தீங்களோ இல்லையோ இந்த சாங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த சாங்கை வந்து டிவிலையோ இல்லாட்டி எங்கேயாவது யூடியூப் இதுலேயோ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயோ இந்த சாங்குகளை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா? யூடியூப்லேயோ எங்கேயாவது சாங் இருந்துச்சுன்னா சாங்கை பார்த்துருப்பீங்க, அப்போ சாங்கை கேட்டிருப்பீங்க. அப்படி வரும்போது எப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் அந்த திரைப்படத்தில் இருந்திருக்கு அப்படின்றதுல பெரிய விஷயம் இல்லையா? அது அதனால் வந்து அதில் வி.கே. ராமசாமி கூட ஜெயலலிதாவுடைய அப்பா வருவார், ஜெயலலிதா பிரதரை வந்து அண்ணனை வந்து படத்தில் வந்து நாகேஷ் வருவார். நாகேஷ் வந்து படம் ஃபுல்லாகவே கலகலப்பாக வருவார் படம். ஆக்சுவலாக அது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபில்ம் மக்கள் ரசிக்கக்கூடிய அளவிற்கு எந்த அளவிற்கு அருமையான காட்சிகளுடன் இருந்தால் மகத்தான வெற்றியை பெறும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, எம்ஜிஆருடைய மாறுபட்ட நடிப்பு, அந்த 2 கேரக்டர் இருக்குல்ல, அந்த 2 கேரக்டரையும் எம்ஜிஆர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். அதில் பர்டிகுலர்லி இந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அப்படி எம்ஜிஆர் ஒரு கேரக்டர் அது படத்தில் அது பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அதனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார் 2 கேரக்டருமே. அதில் காஸ்டியூம்ஸு, கெட்டப்பு, மேக்கப்பே 2 கேரக்டருக்குமே ரொம்ப ஒரு மைல்டாக ஒரு மேக்கப் போட்டிருப்பாங்க. ஒரு எம்ஜிஆருக்கு, இன்னொரு எம்ஜிஆருக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கலர்லாம் டல் கலர் கொடுத்து, அந்த ஈவன் விக்லேருந்து எல்லாமே, ஃபேஸ்லேருந்து எல்லாமே வேறு மாதிரி ஒரு கெட்டப் இருக்கும். அவர் போட்டக்கூடிய காஸ்டியூம்ஸ் முதற்கொண்டு. அந்த ஆனந்த் கதாபாத்திரம் வந்து மைல்டாக மென்மையாக ட்ரெஸ்களை போட்டுனா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் அப்படின்றாங்க. அது மாதிரி டார்க் கலர்ஸ், அடர்த்தியான கலர்கள், அப்படி ஏகப்பட்ட கலர்கள் அப்படி போட்டு வருவார் அந்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பின்னாடி இந்த ஃபைட்டு இதெல்லாம் பண்ணும்போது நாங்களாம் ரசிப்போம். ஏன்னா அந்த 2 எம்ஜிஆர் இது பண்ணும்போது, ஒரு எம்ஜிஆர் ஃபைட் பண்ணும்போது இன்னொரு எம்ஜிஆர் சொல்கிறார், தம்பி நான் எப்படி அடிக்கிறேன்றத நீ சும்மா உட்காந்து வேடிக்கை பாருன்னு. அண்ணா நான் வர்றேன், நீ வேண்டாம், நீ உட்காரு, நான் வந்து அடிக்கிறேன் உதைக்கிறேன், நீ உட்காந்து வேடிக்கை பாரு. அது அந்த காலத்துலலாம் பெரிய விஷயம். டுயல் ரோலை வந்து என்ன எக்ஸ்ட்ரானரியா வந்து கேமராமேன் ராமமூர்த்தி, வி ராமமூர்த்தி, எம்ஜிஆருடைய நிறைய படங்களுக்கு கேமராமேன் அவர் என்ன எக்ஸ்ட்ரானரியா அதை வந்து அந்த காலத்தில் அதை பண்ணியிருக்காரு அப்படின்றதும் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இந்த படத்தினோட டைரக்டர் கே. சங்கர் இருக்காருல, பேசிக்கலி ஹி வாஸ் அன் எடிட்டர். அவரே ஒரு எடிட்டர் தான்.
அவர் எடிட்டரே டைரக்டர் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஷாட்டுகள்லாம் எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் எப்படியெல்லாம் பிக்சரைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி இப்படின்ற அந்த எடிட்டிங் நாலேஜோட பண்ணுவாங்க. கே சங்கருக்கு அப்படிப்பட்ட ஒரு அபார திறமை இருக்கிறதுனால எடிட்டிங் வந்து அவரும் கே நாராயணன் சொல்லி அந்த காலத்தில் இன்னொரு எடிட்டர் இருந்தார், 2 பேரும் சேர்ந்து இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பை செய்தார்கள் அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். அதாவது இந்த திரைப்படத்தில் 7 பாட்டில் தான் நான் சொல்கிறேன்ல, ஒரு பாட்டு ஆலங்குடி சோமு, ஒரு பாட்டு புலமை பித்தன், ஒன்று ரோஷன் பேகம், பாக்கி உள்ள 4 பாட்டும் காவிய கவிஞர் வாலி எழுதி அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட்டு, மிகச்சிறந்த வெற்றி படம். காலங்கள் கடந்து ஓடி போச்சு. 1968ஆம் ஆண்டு திரைக்கு வந்து 100 நாட்கள் கூடி சாதனை புரிந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் கதாநாயகனாக 2 வேடங்களில் நடித்த மெர்சல் திரைப்படத்திற்கு மூலமாக இருந்த குடியிருந்த கோயில் அப்படின்ற அந்த திரைப்படத்தை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனை சேர்ந்த நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவே இந்த தகவல்களை இங்கு நான் கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.